அடிஷனல் கமிஷனரா இருந்தானே, அமைச்சரா இருந்தானே அர்ஜுன். சட்டை எல்லாரும் கொண்டு தானே. அந்த பொண்ணை கொலை பண்ணவன் நடராஜன் தெரிஞ்சு போச்சு. அது போட்டு ரெடி பண்ணிடு. சரி, சப்போஸ் நம்ம ஏடிசிபிக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா? என்ன மாசானி எப்படி இருக்க? பல்லாவரம் வரைக்கும் ஆள் அனுப்பி வர சொல்லியிருக்காரு உங்க ஏசிபி. என்னமா பாண்டியன், நீ யார் கூட வேணாலும் க்ளோஸா இரு. ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீ வெறும் கான்ஸ்டபிள் தான். அதை மனசுல வச்சுட்டு வேலையை பாரு. ஏசிபி சார் உள்ள தான் இருக்காங்க. வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் பாண்டியன் வந்திருக்காரு சார். அடடே வா பாண்டியா, உனக்காக தான் வெயிட்டிங். சொல்லுங்க சார், என்ன விஷயமா வர சொன்னீங்க? ஏடிசி சார் கூப்பிட்டுருக்காரு, சீக்கிரம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகணும். அப்படியா? சீக்கிரம் போகணுமா? சரி சீக்கிரம் அனுப்பிச்சிடலாம். ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே வரேன். செப்டம்பர் 17 உன்னோட ஜீப்பை நைட்டு 11 மணிக்கு ஸ்டேஷனில் விட்டதா ரெக்கார்டு இருக்கு. ஆனால் 12 மணிக்கு மேலே தூல்பேட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் அதே ஜீப் இருந்தா ஜிபிஎஸ்ல காட்டுதே. அங்கே என்ன உனக்கு வேலை? டியூட்டி முடிச்சதை கணக்காக காட்டிட்டு ஏடிசி கூட எங்க போனேன்? அங்க என்ன நடந்துச்சு? சார் உங்க கேள்வி நல்ல கேள்விதான் சார். ஆனா அதை என்கிட்ட கேட்க கூடாது, ஏடிசி சார் தான் கேட்கணும். ஒரு பெரிய ஆபீசர் கூப்பிடும்போது டியூட்டி முடிஞ்சிருச்சு வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவர் கூப்பிட்டாரு, நான் போனேன், அவ்வளவுதான் சார். அப்படியா? கூப்பிட்டாரு போனியா? சரி, போன இடத்துல சந்தேகப்படுற மாதிரி தான் நடந்ததா? ஏதாவது சத்தம் கிட்ட கேட்டுச்சா? ஏதாவது கவனிச்சியா? இல்லை வழக்கம் போல ஜீப்ல ஏசி ஆன் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டியா? சார் நான் வெறும் டிரைவர். வண்டியை நிறுத்த சொன்னாங்க, நிறுத்தினேன். அங்க யார் வந்தா, என்ன பேசுனாங்க, என்ன நடந்துச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அது என் வேலையும் இல்ல. ஓ, ஏய், இந்த கொலைக்கு உனக்கு சம்மந்தம் இருக்குன்னு என்கவுண்டர் போட்டு போயிட்டே இருப்பேன். உண்மை சொல்றான் சார். என்ன மிரட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆர்டர் போட்டது, ஏடிசி வண்டியை ஓட்டுனது எல்லாம் அவர் சொல்லிதான். அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவரை நேரடியா விசாரிங்க சார். அதை விட்டுட்டு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. என்ன சார், உங்களுக்கு அவரை விசாரிக்க பயமா? பயமா இருக்குன்னா சொல்லுங்க, நானே அவருக்கு போனை போட்டு ஏசிபி மாறன் சாரும் அர்ஜுன் சாரும் உங்களை விசாரிக்க கூப்பிடுறாங்கன்னு சொல்றேன். ஏய், என்ன திமிரா? எங்க வந்து யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன மசானி ரொம்ப துளுற? இது பெரிய இடத்து விஷயம். ஓரமா ஒதுங்கி உன் வேலையை ஒழுங்கா காப்பாத்திக்க. அடிங்க. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? இது என்ன ஸ்டேஷன்? என்ன நீயும் தேடிசி ஃப்ரெண்ட்ஸா? ரெண்டு பேரும் கூட்டி கலவானீங்களோ? நீ ஒன்னும் பண்ண தேவையில்லை. அவர் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பக்கத்துல போற போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி உள்ள வை. ஓகே சார். என்ன பாண்டியா, பேச்செல்லாம் ஓவரா இருக்கு. பெரிய புடிங்கியாடா நீ. சார் ஏசிபி இருக்கும். சாருக்கும் மரியாதை இல்ல. சாரி சார், சாரி மரியாதை. சாரி சார், சாரி சார். என்ன மகா பண்ணலாம்? தூள்பேட் அடியை பார்த்தது இல்லை நீ. யூனிஃபார்மை கட்டி அம்மா உட்கார வைக்க. அப்புறம் தெரியும். ரெடி பண்ணுங்க. வணக்கம் சார். இந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் சார். டெய்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்படி போவோம் சார். கடைக்கு கூட வந்திருக்கு சார். கடைசியாக எப்போ பார்த்த? சரியா ஞாபகம் இல்லை சார். அப்படியா? ஏன் சார், எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அண்ணே ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வந்துட்டுமா? சரி, சீக்கிரம் போயிட்டு வந்துரு. சரிண்ணே. கடையில் வேற ஆள் இல்லை. சீக்கிரம் வந்துடுறேண்ணே. சார் ப்ளீஸ். பஸ் ஸ்டாப் சொன்னார்ல, சார். எங்க இருக்குன்னு போகும்போது பார்த்துட்டு போயிடலாம். ஓகே சார். சார் நீங்க ஒரு பொண்ணு போட்டோ காமிச்சிங்களே சார், அன்னைக்கு நைட் நான் அந்த பொண்ணை பார்த்தேன் சார். நல்லா பார்த்து சொல்லு. இந்த பொண்ணா? ஆமாம் சார், இந்த பொண்ணு தான் சார். எங்கே பார்த்த? சார் பள்ளியப்ப தெருத்தானா இருட்டா இருக்குல்ல சார் ஒரு இடம், அந்த வழியா வேலை முடிச்சு வந்துட்டு இருந்தேன் சார். சரி. அப்போ 2 பசங்க அங்கே இருந்தாங்க. அந்த பொண்ணு போயிட்டு இருந்தப்போ அந்த பசங்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணானுங்க சார். அப்பவே அந்த எனக்கு பசங்களை பற்றி உனக்கு தெரியுமா? சார் அந்த பசங்க இங்கே தான் சார் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவனுங்க இங்கே இல்லை சார். அவனுங்க இப்போ 2 தெரு தள்ளி ஒரு காயலாங்கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க சார். முருகன் கோயில் பக்கத்தில் இருக்கு அதுவா? ஆமாம் சார். ஓகே, உனக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தா இவங்கள்ட்ட ஷேர் பண்ணி. சரி சார். நம்பர் வாங்கி சார் நம்பர் சொல்லுங்க. 6853. சரி, ஓகே. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் கால் பண்ணுறேன். சரி, ஓகே மேம். என்னப்பா? வா இங்க வா. என்ன பேர்? என்ன? பிரவீன். பிரவீன் கவின். பிரவீன் கவினா? ஆமாம் சார். எத்தனை வருஷமா அதில் வேலை பார்க்குற?
ஒரு 1.5 வருஷம் இருக்கும் சார். 1.5 வருஷமாவா? ம். ஆமாம் சார். இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? பார்த்துருக்கியா முன்னாடி? என்ன எங்கடா ஓடுற? வாடா வா. உட்காரு. கேள்வியே கேட்கல, அதுக்குள்ள ஓடுறீங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு. என்ன தெரியும் சொல்லு. ஒழுங்கா உட்காரு. நல்லா டூருக்கு வந்த காவாலித்தனப்பட்டு காயலாம் சொல்றா. சார், அன்றைக்கி எப்பவும் போல் அந்த பொண்ணு பஸ்ஸில் இருந்து இறங்கி அவள் வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. அப்போ தான் நாங்கள் அவளை பார்த்தோம். அப்போ அவள் கூட யாரும் வரல. சரின்னு அவளை ஃபாலோ பண்ணோம். மச்சான், இன்னைக்கு எப்படியாவது அவளை முடக்கணும்டா. ஆமாம் மச்சான், இப்போ விட்டால் நமக்கு வேறு சான்ஸே கிடைக்காது. மச்சான் சீக்கிரம். அவள் போலீஸ் ஜீப் கிட்ட ஓடினதும் நாங்கள் பயந்து திரும்ப வந்துட்டோம் சார். வேற எதுவும் தெரியாது சார். ஏண்டா ஒரு பொண்ணு நடு ரோட்ல தனியா நடந்து போனா இப்படிதான் ஃபாலோ பண்ணுவேடா? சொல்லு, இப்படிதான் பண்ணுவியா? சொல்றா. மூஞ்சிய முகர கட்டியும் பாரு. எல்லாம் சுட்டு தள்ளணும். என்ன முறைக்கிற? பிச்சிடுவேன் ராஸ்கல்ஸ். தூக்கி ஜீப்ல போடு. என்ன இவனுங்க தான் மக்கா. அன்னைக்கு நைட் இவனும் தான் இந்த லாக்அப்பில் இருக்கான்ல, 2 பேரும் சேர்ந்து தான் அமுதா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஜீப்பை பார்த்தோன்னே வளரணும். அதான் ஸ்டேஷனில் கூப்பிட்டு வந்து விசாரிக்கலான்னு. ம் சார், இவன் இப்படியெல்லாம் கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டான். இவனை ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட விடுங்க. இவன் எலும்பு உடச்சி கையில் கொடுத்தா தன்னால் உண்மையெல்லாம் உளறிடுவான். அதெல்லாம் வேணாமா சாணி. இவன் நமக்கு தேவைப்படுவான். உள்ள இன்னொருத்தன் இருக்கான்ல, அவன் எலும்பு உடப்பியோ இல்லை என்ன உடப்பியோ தெரியாது. உண்மையை வரவே. ஓகே சார். டேய், அன்னைக்கு ராத்திரி என்னடா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? சொல்லு, சொல்லு, என்ன மாஸ்டா, நீ உண்மையை சொல்றானா? சார், இன்னும் அவன் ஏதோ சொல்ல மாட்டேங்கிறான் சார். சொல்றா, சொல்லு. எலும்பு ஏதாவது மிச்சம் இருக்கா இல்லை இன்னொருத்தன் இருக்கான்? அமுச்சு விடுறேன் உள்ள. நீயா எங்களை அலைக்கழிக்காம உண்மையை சொல்லிட்டேனா கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் உயிரோட போவேன். இல்லைன்னா மாசாணி கிட்ட விட்டுருவேன். அப்புறம் உன் வீட்டுக்கு வெறும் பாடி மட்டும்தான் போகும். ஐயோ சார், சொல்லிடுறேன் சார். சார்கிட்ட சொன்னதான் சார் உண்மை. சத்தியமாக சொல்கிறேன் சார். அன்னைக்கு அந்த பொண்ணை ஃபாலோ மட்டும்தான் சார் பண்ணோம். ஆனால் ஆனா ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாலாம் எதுவும் நடந்துக்கல சார். தனியாக வந்ததுனால அவளை வழிமறிக்கலான்னு நினச்சோம். அதுக்குள்ளே தூரத்தில் ஒரு சைரன் லைட் எரிஞ்சிது சார். என்ன காரு? இருட்டில் சரியாக தெரியல சார். அந்த வண்டியில் ப்ளூ கலர் லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு சார். போலீஸ் வண்டியை பார்த்ததும் நாங்கள் பயந்து 2 பேரும் ஓடி ஒளிஞ்சிட்டோம் சார். டேய், நல்லா யோசிச்சு சொல்லு. ப்ளூ சைரன் வச்ச இன்னோவா காரா இல்ல நார்மல் பெட்ரோல் ஜீப்பா? சார், ஜீப்பா காரான்னு இருட்டில் சரியாக தெரியல சார். அதுவும் இல்லாமல் போலீஸ் வண்டிங்கிறதுனால நாங்கள் திரும்பி பார்க்காம ஓடிட்டோம் சார். அடிங்க, யாரை ஏமாத்த நினைக்கிற? ஒரு ஜீப்புக்கு காருக்கு வித்தியாசம் தெரியாது உனக்கு? ஐயோ சார், சத்தியமாக தெரியல சார்.
ஆனா என்னடா ஆனான்ட்டு இழுக்காம உண்மையை சொல்றேன். ஆனா நாங்க திரும்ப கடைக்கிட்ட போயிட்டோம் சார். போலீஸ் வண்டி போயிடுச்சான்னு பார்க்க வந்தோம். அப்போ ஒரு இனோவா கார் தான் சார் மெயின் ரோடு பக்கமா போச்சு. போலீஸ்காரா? ஆமாம் சார், கவர்மெண்ட் ஸ்டிக்கர் ஒட்டின போலீஸ் இனோவா கார் சார். அந்த கார் மேலே ப்ளூ கலர் லைட் எரிஞ்சுது சார். ஆனால் நாங்கள் பார்த்த காரும் இந்த காரும் ஒரே கார் தானேன்னு எனக்கு தெரியல சார். இவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். வேற என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது சார். ப்ளீஸ் சார். என்ன மகா, சுற்றி முற்றி நம்ம நடராஜன் சார் மட்டும் தான் கேஸ் திரும்புது. ஆமா அர்ஜுன், இங்க சுத்தி அங்க சுத்தி கடைசியில் அவர்கிட்ட தான் போய் முடியுது. மேம், மசானி, மேம் எனக்கு என்னமோ தப்பா படுது. அந்த ஏடிசி சாதாரண ஆள் இல்லை. டிபார்ட்மெண்ட்டே அவர் ஒரு சைக்கோன்னு சொல்றாங்க. அவரை எதிர்த்தவங்க யாருமே உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. இந்த மாறன் சாரும் அர்ஜுன் சாரும் தேவையில்லாம அவர்கிட்ட போய் மோதுறாங்களோன்னு பயமா இருக்கு மசானி. அவர் ரேங்க் வேற, பவர் வேற. அவர் அதிகாரத்தை வச்சு இவங்க 2 பேரும் நசிக்கிடுவார். இவங்க என்னடானா நேர்மை நியாயம்னு அவர்கிட்ட போய் மோதிட்டு இருக்காங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தா எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் வேலையை விட்டு போயிடுவாங்கன்னே தோணுது. என்ன ஏதாவது தெரியுதா? ஏதாவது தோணுதா? ஏதாவது தெரியுதா? மாறன் சாருக்கு ஃபோன் பண்ணுங்க. மாறன் சார். ஓகே ஓகே பண்றேன். சொல்லு மசானி. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா ப்ளீஸ்? அந்த ஏடிசி சார் வெற்றி சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அப்படியே எனக்கு ரத்தம் கண்ணு முன்னாடி போச்சு. எனக்கு அப்படியே பயமா இருக்கு. ப்ளீஸ் வாங்க. அவர் ஸ்டேஷன்லயே இருக்காரு. சொல்லு. இல்ல வெற்றி சாரும் அர்ஜுன் சாரும் வெளில போயிருக்காங்க. அவங்க இன்னும் வரல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். சரி ஓகே ரிலாக்ஸ். நான் இப்போ ஊர்ல இருக்கேன் மசானி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வரீங்களா? ஓகே நான் வந்துடுறேன். மசானி மேம் எடுத்தாங்களா? நீ உன்னோட தண்ணி குடி. தண்ணி எடுத்தாங்களா மேம்? இல்ல தண்ணி குடி ஃபர்ஸ்ட். தண்ணி குடி. அர்ஜுன் சாருக்கு ஃபோன் பண்றீங்களா? பண்றேன். நீ தண்ணி குடி. ரிலாக்ஸ். இல்ல நானே பண்றேன். நீ ஃபர்ஸ்ட் தண்ணி குடி. ரிலாக்ஸ் ஆகு. எடுக்க மாட்டேங்கிறாரு. லீவ் இட். கூல். ஓகே. மசானி, என்ன ஆச்சு? நேத்து நைட்டு நீ கால் பண்ணி என்னென்னமோ சொன்ன. தெரியல, இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி என் கண்ணு முன்னாடி நிறைய ரத்தம் தெரிஞ்சது மாதங்கி. ஒரு மாதிரி துப்பாக்கி சத்தம், நிறைய காதை வெடிக்கிற மாதிரி சத்தம், துப்பாக்கி சத்தம். அங்க ஒரே இருட்டா இருந்துச்சு. மாறன் சாருக்கும் அர்ஜுன் சாருக்கும் ஏதோ ஆக போற மாதிரி தோணுச்சு மாதங்கி. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, அதான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாசாணி. வெற்றி சாரோ அர்ஜுன் சாரோ ரொம்ப தைரியமானவங்க. அவங்கள யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இல்லை மாதங்கி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி மாசாணி, மாறனும் அர்ஜுனும் எங்க போனாங்க? நான் இது நைட்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க 2 பேருமே ஃபோன் எடுக்கல.
இல்ல மாதங்கி, நேத்து நைட்ல இருந்தே அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க, இன்னும் வரவே இல்லை. நானும் அவங்க 2 பேருக்கும் கால் பண்ணி பார்த்தேன், எடுக்கவே இல்லை மாதங்கி. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏதாவது பண்ணுங்க மாதங்கி. ஒரு நிமிஷம். ஃபோன் எடு. Pick up the phone, please. ஹலோ ஹலோ மாறன். எடுத்துட்டாங்களா? என்ன என்ன மாறன் தான் ஃபோன் எடுத்தாரு. இரு நான் பேசிட்டு வரேன். இரு. வெற்றி 2 பேரும் எங்க போனீங்க? நேத்து நைட்டு நான் உனக்கு கால் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே? ஏய், ஏன் டென்ஷனாக இருக்க? நான் சேஃபாக தான் இருக்கேன். நைட்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? வெற்றி மாசாணி எதோ சொல்றா. யாரோ ஷூட் பண்றாங்க, ரத்தம் தெரிக்குதுன்னு அழுவுறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எங்க இருக்க? யாரை தேடி போயிட்டு இருக்க? பதட்டப்படாம கேளு. இந்த கேஸ்ல ஒரு மேஜர் பிரேக் கிடைச்சிருக்கு. எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். குற்றவாளியை கூட ஆல்மோஸ்ட் யாரும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 2-3 ஹார்ஸில் அவனை லாக் பண்ணிடுவோம். யாரு? ஏடிசிபியா? ஏய், இப்போ அதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இது ஒரு பெரிய வேட்டை. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். மதங்கி, நான் சொல்கிற வரைக்கும் நீ வீட்டை விட்டு வெளியே வராத. நீ வீட்லேயே இரு ப்ளீஸ். வெற்றி, நீ பேசுறது எனக்கு சரியா படல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. ப்ளீஸ். சீனியர் ஆஃபீஸரோட நேருக்கு நேர் மோதுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வெற்றி. ஏய், என்ன பேச்சு இது? We are IPS officers. இதுக்காக தான் படிச்சு ட்ரைனிங்ல எடுத்திருக்கோம். We know how to deal with this. நீ இப்போ எங்க இருந்தாலும் சரி, நீ முதல்ல வீட்டுக்கு போ. சொல்றது கேளு. நான் நைட் உனக்கு கால் பண்றேன், ஓகேவா? வெற்றி. மாறா லெஃப்ட்ல இருக்கட்டும். ஓகே பாரு. பை மாதங்கி. ஐ வில் கால் யூ டு நைட். பை பை. அந்த ஓகே. மாதங்கி, ஏய் மாசாணி, ஏதாவது பேசுனாங்களா? ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன சேஃபா இருக்காங்களா? சேஃபா தான் இருக்காங்க. விசாரணை முடிய போதான் என்ன வீட்டுக்கு போக சொன்னாரு. மாசாணி, அவங்க 2 பேரும் சமாளிச்சிருவாங்கன்னு நம்புவோம். நீயும் பத்திரமா இரு. இப்போ நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இப்படியே புலம்பிட்டு இருந்தா சரி வராது. நான் போறேன். சேஃபா தானே இருக்காங்க? ஆமா, கண்டிப்பா வந்துருவாங்க. நீ பத்திரமா இருந்துக்கோ. தேங்க்ஸ் மாதங்கி. அம்மா, பாய், இதாம்மா காப்பாற்றணும். யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. இதாம்மா காப்பாற்றணும். அம்மா.